கர்ம வீரர் காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், ஜீவானந்தம் இருந்தார், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கும் சாட்சி. அதை தாண்டி தென் தமிழகத்திலும் அதிமுக ஸ்ட்ராங்கா 26 இந்த ஆட்சி காலம் தமிழகத்துக்கு ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதிமுக என்ற கட்சி தொண்டர்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி. 5 வருடத்துக்குள் எத்தனையோ லாக்கம் மரணங்கள் அஜித்தோட மரணத்துக்கு போல, ஏன் கெவினோட மரணத்துக்கு போல, ஏன் வேங்கை வயலுக்கு போல, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலன்னு ஒரு கேள்வி எழுதுல. டிஎன்பிசி தேர்வுகள் முறையாக நடைபெறவில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார். அது தனி நேர்மையாக இருக்கிறார். அவரால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தற்போதுள்ள அரசியல் சூழலில் சிறந்த அரசியலை முன்னெடுப்பது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களா அல்லது அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா? இல்லை, நீங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் அரசியல் பேசுகிறாங்க, ஏன் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட நலனுக்காக. மக்களை வாக்களித்து தங்களுக்கு ஏதுவான பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு அரசியல் கட்சி என்பதோ ஒரு அரசியல் தலைவர் என்பதோ மக்களுக்காக நடத்தப்படுவது, மக்களுக்காக தொண்டு செய்வது. இதுதான். கர்ம வீரர் காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், ஜீவானந்தம் இருந்தார், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கும் சாட்சி. இந்த மாதிரி சிறந்த அரசியல் ஆளுமைகள்லாம் தமிழகம் சந்தித்திருக்குது அரசியல் வரலாற்றில். ஆனால் இப்போது நிகழ்காலத்தில் 2001 2026 இந்த ஆட்சி காலம் தமிழகத்துக்கு ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தில் பல ஆளுமைகள் எடுத்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர் அவர்கள், அண்ணா அவர்கள், அதே போல் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி எப்படி வேறுபட்டது, இந்த ஆட்சியில் மக்கள் விரும்பத்தக்கா சம்பவங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இவங்க ஆட்சிக்கு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, இது சமூக நீதி ஆட்சி, நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம், திராவிட மாடல் ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட 564 வாக்குறுதிகளை தேர்தலில் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு முறை ஒரு அமைச்சர் 98ன்றாரு, நாங்கள் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொருத்தவர் 95 வாக்குறுதிகளை நாங்கள் 95% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முதல்வர் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை, யார் உண்மையை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருவாரூர்னு நினைக்கிறேன், இவங்க வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம், இத்தனை கிடப்பில் இருக்குது, இதெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு. அப்போ அப்படி சொன்ன திமுக அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் அதிமுக தலைவர்களும் அந்த கட்சியும் பார்க்கணும். எப்பொழுதுமே அதிமுக என்ற கட்சி தொண்டர்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி. நீங்கள் வரலாறு நெடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்தே எளிய மக்களுக்காக தான் செயல்படுறது. அந்த கட்சி செயல்படுத்தும் திட்டங்களாகட்டும், அதே போல் அந்த தலைவர்களாகட்டும் எப்பொழுதுமே மக்களுக்கு ஆக்சஸாக இருப்பாங்க. இப்போ திமுகவில் நீங்கள் ஒரு அமைச்சரை மீட் பண்ணணுன்னா 1008 அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும். ஆனால் அதிமுகவில் ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கணுன்னா வச்சுங்களேன், இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன், நான் எப்போ வேணால் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு நான் பேசுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்குது, அந்த அளவுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்னென்னா, எளிய மக்களும் ஈஸியாக அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், இந்த அரசியல் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக தலைவர்கள் திமுக பின அரசியல் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுக காலத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன, இது பாதிக்கப்பட்ட மக்களை தானே போய் திமுக தலைவர்கள், ஏன்னா அந்த ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், அதே போல் அந்த சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை செய்யப்பட்டார்கள்ல, அதெல்லாம் போய் முதல்வர் பார்த்தாங்க. திமுக கடுமையாக அந்த கையில் எடுத்து போராடினாங்க களத்தில். அப்படி போராடும்போது பாதிக்கப்பட்ட மக்களை திமுகவின் தலைவர்களும் போய் பார்க்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது, இதில் என்ன பின்ன அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஓகேவா, அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ அதிமுக ஆளும் கட்சி. ஆனால் திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது இந்த 2021 2026 இப்போ 25 நடக்குது, இன்னும் 6 மாத காலம் தான் இந்த ஆட்சி முடிய இருக்குது. இந்த 5 வருடத்துக்குள் எத்தனையோ லாக்கம் மரணங்கள் நடந்திருக்கு.
ஓகேங்களா. ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு எப்படி நடந்ததோ அந்த மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் கடைசியாக வந்து அஜித்குமாரோட அந்த மரணம். படுகொலை வந்து நடந்தது. ஸோ அதை போய் திமுக தரப்புலேருந்து யாராவது பார்த்தாங்களா? இல்லை சார், அவங்க வீட்டில் இருக்கவங்க இங்கே அழைச்சிட்டு வந்து தான் பார்த்தாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர். அப்போ நீங்கள் விஜய்க்கு போய் வந்து நியாயம் சொல்லலாமா? போய் அறிவுரை சொல்லலாமா? நீங்கள் ஏன் கரூருக்கு போகலன்னு கேட்கலாமா? ஓகே, நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்கான தகுதியே வந்து திமுகவுக்கு இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து உண்மையாகவே சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க, சாதிக்கு எதிராக இருக்கீங்க, லாக்அப் மரத்துக்கு எதிராக இருக்கீங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலைக்கு வந்து நீங்கள் சாத்தான்குளம் வரைக்கும் போய் பார்த்தீங்க. நீங்கள் அப்போ அஜித் படுகொலைக்கும் போயிருக்கணும்ல. நீங்கள் சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க. கெவின் வந்து காதலித்த ஒரே காரணத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் அவன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் சமூக நீதி ஆட்சி சாதிக்கு எதிராக வந்து கட்சி நடத்துறீங்கன்னா அங்கே போய் பார்த்துருக்கணும். போய் நீங்கள் அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும். அந்த குடும்பத்தையும் வந்து இங்கே தான் வந்து கொண்டு வந்து பார்க்குறீங்க. ஸோ இது வந்து 2வது. 3வதுனா வேங்கை வயல் விஷயம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போகுது. எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களையே வந்து குற்றவாளியாக்கி அவர்கள் தான் குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து அப்படியே மாற்றுகிறது. ஓகேங்களா. இன்னும் அந்த மக்கள் வந்து இந்த அரசு மேலே வந்து கோபத்தில் தான் இருக்காங்க. கடைசியாக வந்து இவங்க எங்கே போனாங்க, கடைசியாக வந்து கள்ளச்சாராய மரணம். முதல்ல கள்ளச்சாராய மரணங்கள் வந்து எங்கே நடந்ததுன்னா மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் நடந்தது. ஓகேங்களா. அது நடக்கும்போதே மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் வந்து இந்த அரசின் மீது வைக்கப்பட்டது. 21 பேர் 22 பேர் இறந்துருந்தாங்க. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட போகல. ஏன்னா எங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ போகல. ஏன்னா திமுக தரப்புலையும் யாரும் போகல. ஓகேங்களா. 2வது தான் 67 பேர் வந்து கள்ளக்குறிச்சியில் மரணம் அடைந்தார்கள். அப்படி மரணம் அடையும் போது இங்கேருந்து அது வந்து ஒரு நிர்வாக கோளாறு. இவங்க வந்து கரூர்னு சொல்கிறாங்கல்ல, கரூர் நடந்தது ஒரு விபத்து. ஓகேங்களா. ஆனால் இங்கே கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஒரு நிர்வாக கோளாறு. கட்சிக்காரனுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு அந்த கள்ளச்சாராயம் விற்பது தெரிந்ததால் தான் கோர்ட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா அதை சிபிஐக்கு மாற்றியது. அவங்க சொன்ன வந்து எந்த கிரவுண்டில் போனாங்கன்னா கள்ளச்சாராயம் விற்றது காவல்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரிந்தே விற்றதால் தான் நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. ஓகேங்களா. அதுக்கு போய் பார்த்தாரா சிஎம் 67 பேர் மரணத்துக்கு? போய் பார்க்கல. ஓகேங்களா. இப்போ நான் வரேன் அந்த கரூர் விஷயத்துக்கு. கரூர் விஷயத்துக்கு வந்தோம். அந்த மாதிரி ஒரு விபத்து தான் நடந்தது. ஓகேவா. அது வந்து விஜயோட கூட்டத்தில் நடந்தது. அப்படி நடக்கும்போது அது எல்லார் மேலேயும் தவறு இருக்குது. நான் வந்து விஜய் ஒருத்தரை மட்டும் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். எல்லார் மேலேயும் காரணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்பு மேலேயும் இருக்குது, காவல்துறை மேலேயும் இருக்குது, விஜய் மேலேயும் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அப்படி தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு விபத்து. ஸோ நான் மேற்கண்ட சொன்னேன்ல முன்னாடி மரணங்கள், அந்த மரணத்துக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் போகல. ஓகேங்களா. எல்லாரையும் இங்கே இட்டு வந்து தான் பார்த்தாங்க. இப்போ கரூர் மரணத்துக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து இரவோடு இரவாக போகிறீங்க? ஏன்னா அதை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணலாம். ஓகேங்க. அதை வைத்து நீங்கள் ஓட்டு வாங்கலாம். அதை வச்சு வந்து விஜயை வந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதை வைத்து வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னு பார்த்தீங்க. அது நடக்கலை. மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஓகேவா. நீங்கள் கள்ளக்குறிச்சி போகாத ஒருத்தர் கரூருக்கு போகிறாருன்னா உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. புரியுதுங்களா. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறாரு திமுக வந்து பிற அரசியல் செய்யுது, எங்கெல்லாம் இறப்பு நடக்கிறதோ எங்கெல்லாம் மரணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் முதல் ஆளாக வந்து நின்றுவாங்க திமுககாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வந்து திமுக வந்து போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்கள் அப்படி வந்து ஒரு மரணத்துக்கு எழுப்புக்கு வந்து நீங்கள் ஆறுதல் அளிக்கிறீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் எல்லா மரணத்துக்கும் போய் பார்க்கணும். எல்லா மரணமும் வந்து ஒரே மரணம் தான். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அஜித்தோட மரணத்துக்கு போகல, ஏன் கெவினோட மரணத்துக்கு போகல, ஏன் வேங்கை வயலுக்கு போகல, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலன்னு ஒரு கேள்வி எழுதுறதுல இல்லை. அப்போது ஒரு எதிர்க்கட்சியாக இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேலோங்கி நிற்கிறார். ஓகேங்களா. அவர் வந்து அஜித்தோட மரணத்துக்கும் போகல. ஓகேங்களா. ஆனால் கெவினோட மரணத்துக்கும் போகல, அறிக்கையோட நிறுத்திட்டார். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் அதான் பண்ணார், எதிர்கட்சியாக இருக்கும்போதும் அதான் பண்ணார். ஏன்னா நம்ம அதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் போது அந்த குடும்பத்தில் இருக்க நபருக்கு தான் அதோட வலி தெரியும். அங்கே போயிட்டு நம்ம அரசியல் பண்ணி அங்கே மைக்கை போட்டு பேசிக்கிட்டு இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல தெரியாதா? அவருக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது, இதை வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாகரிகமான முறையில் வந்து மெச்சூர்டு பொலிட்டிஷியன் ஒரு அனுபவம். ஏன்னா அவர் கிளைக்கழக செயலாளராக இருந்து வந்தவர். அந்த வகையில் வந்து அவருக்கு தெரியுது விஷயங்கள். ஓகேங்களா. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. கரூருக்கு ஏன் போகிறாருன்னா கரூரில் வந்து அன்று இரவு வரை வந்து அந்த பழி வந்து விஜய் மேலே தான் சொன்னாங்க. விஜய் தான் காரணம், விஜய் லேட்டாக வந்தார், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அரசியல் அறிவே இப்படிலாம் சொன்னாங்க. மறுநாள் காலை எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்த்துட்டு இது முழுக்க முழுக்க அரசின் கோளாறு, காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அதன் பிறகுதான் அது வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பியது. திமுகவுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து அதை கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா கரூர் மக்களே வந்து அதுக்கு காரணம் விஜய் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க.
இல்லை அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜயோட பேர் யாருமே சொல்ல அரசினுடைய குறைபாடு தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இல்லை ஒரு முதலாக ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான். ஓகேங்களா, அவர் பண்ணது அவர் தான். அவர் நினச்சிருந்தா விஜய் வந்து அப்படியே காலி பண்ணிருக்கலாம். விஜய் செய்தது தவறு, விஜய் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கலாம். ஆனால் அங்கேயும் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவராக அவர் நடந்து கொண்டார். அதுதான் வந்து டிஃபெண்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை. அதே மாதிரி வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இடி வந்து தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா திரு KN நேரு அவர்களுடைய பேர்லாம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் செந்தில் பாலாஜியும் இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வெளிவந்தார். ஸோ அடுத்த அமைச்சர் வந்து குறி வச்சிருக்காங்களோ? இல்லை, இப்போது ஒரு ஆட்சி 5 வருட ஆட்சி நடக்குதுன்னா அதோட ஆன்டி இன்கம் வச்சுலாம் எப்போ வெளியே வரும், அவங்க செய்த ஊழல்லாம் எப்போ வெளியிருந்தா கடைசி ஒரு 6 மாதத்தால் தான். தற்பொழுது வந்து ஒவ்வொரு ஊழலாக வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்கரணையை பற்றி உங்களுக்கு ஏன்னா அதுக்கு அருகில் தான் என்னோடய வீடு இருக்குது. அப்போ பள்ளிக்கரணை வந்து சென்னையில் எந்த ஒரு சிட்டிலையுமே அந்த மாதிரியான ஒரு சதுப்பு நிலம் இல்லவே இல்லை. சென்னையில் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் சென்னையில் அதிக அளவில் மழை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கரணை சார்பாக உலக அளவில் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா ஈரானில் ராம்சார் அப்படின்னு ஒரு நகரில் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் எல்லாம் சொல்லப்படுதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஈரநிலங்கள், சதுப்பு நிலக்காடுகள், அதே போல் இங்கே மேங்க்ரோவ் காடுகள், இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து கட்டடங்கள் கட்ட வந்து அனுமதிக்கக்கூடாது. அதே போல் ஏற்கனவே இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் வந்து அகற்ற வேண்டும். இதுதான் அந்த ஒப்பந்தத்தோட நோக்கம். இது இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது இங்கே இருக்கிற சேகர் பாபு அவர் தான் சிஎம்டிக்கு பொறுப்பு. அவர் தான் அப்ரூவ் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஒப்பந்தத்தை பற்றி அவருக்கு தெரியும். ஓகேங்களா, அதை தாண்டி வந்து பசுமை தீர்ப்பாயம்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த எல்லா அமைப்பையும் வந்து சீட் பண்ணி இந்த எல்லா அமைப்பும் வந்து அக்ரி பண்ணி ஒரு நிறுவனம் அங்கே 2000 கோடி மதிப்பிலான ஒரு நிறுவனத்தை கட்டுது. ஓகேங்களா, அதுக்கு வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்போ உண்மையாலுமே அங்கே தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம வந்து நேரு அவர்களோட விஷயத்துக்கு வரலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஊழலாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இப்போ நேரு வீட்டில் வந்து 888 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுக்கான ஆவணங்களை ஈடி கைப்பற்றியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வெறும் ஊழலாக பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அங்கே வந்து 150 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் இருந்தது. அவங்க வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க, அவங்களோட நம்பரு, அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, ஸோ எல்லாமே வந்து அதில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நேர்மையாக எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க யூபிஎஸ்சிக்கும் சரி, யூபிஎஸ்சி நீங்கள் விட்டுருங்க, இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எழுதுறதுக்கு. ஸோ அவங்களாம் படிக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ நம்ம என்ன தான் வந்து நேர்மையாக படித்தாலும், நம்ம என்ன தான் வந்து பணம் கட்டினாலும், கண் விழிச்சாலும், அப்படி நேர்மையாக உழைச்சாலும் இந்த ஆட்சியில் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக வேலை கிடைக்காது. பணம் இருந்தால் தான் வேலை அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. நீங்கள் எக்ஸாமே எழுதினாலும் வந்து பணம் கொடுத்தா தான் வேலை, அப்படியான ஒரு சூழல் நிலவுது. நம்ம அந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்கணும். இவங்க வந்து படித்த திமுக ஆட்சிக்கு வந்து நாங்கள் 10 லட்சம் வேலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 10 லட்சம் வேலைலாம் இப்படி காசு கொடுத்து தான் வந்து தராங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வேலையும் வந்து 25லேருந்து 30 லட்சம். அந்த 25லேருந்து 30 லட்சம் வந்து அவங்க அமைச்சர் நேரு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு துறையில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வர மக்கள்கிட்ட வந்து லஞ்சமாக வாங்குவான். அந்த காசு திரும்ப சம்பாதிக்கிறது தானே சார் பார்ப்பான். ஆமாம், 25 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறானா, அவன் வேலைக்கு போனான்னா அதை எப்படி மீட்டெடுக்கிறதுன்றது அவனோட எண்ணம் இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு லஞ்சம் வாங்கின அதிகாரி காசு கட்டி வேலைக்கு உட்காந்துருக்கான். உங்கள்கிட்ட என்ன கேட்பான், கண்டிப்பாக காசு கேட்டான், காசு இருந்தால் தான் நாங்கள் முடிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து கேஸுக்கு போனாலும் அதுக்கு டைம் எடுக்கும், போய் வந்து உங்களுக்கு நினைத்ததை வந்து நிறைவேற்றவே முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவனும் வந்து ஏழ்மையாக இருப்பான், அப்படிலாம் அவன்கிட்ட கையில் காசும் இருக்காது. வேலைக்கு வந்தவன் அவன் என்ன பண்ணுறப்பான், கடன் வாங்கியிருப்பான், லோன் வாங்கியிருப்பான், அப்புறம் நகையை வந்து அடமானம் வச்சு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அவனுக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ஊழலால் அரசு துறைகளில் வந்து பெருமளவில் வந்து லஞ்சம் புழங்குது. இன்னொன்று வந்து டிஎன்பிசி தேர்வுகள் வந்து முறையாக நடைபெறவில்லை. அப்போது நேர்மையாக அங்கே டிஎன்பிசி தேர்வுகள்லாம் படிச்சுன்னா வந்து நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அண்ணா நகர் போனீங்கன்னா இன்னுமே வந்து நிறைய மாணவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க. அங்கே நிறைய அகாடமி இருக்குது. அது சென்னையோட ஹப்பு அண்ணா நகரம். ஏன் அது ஹப்புனா
அண்ணா நகரில் தான் வந்து எம்ஜிஆர் காலத்துலேயும் அண்ணா காலத்துலேயும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு லே அவுட் போடப்படுது. லே அவுட்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டி தந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய கோச்சிங் சென்டர் நிறைய தனித்தனியாக மாணவர்கள் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய மாணவர்கள் வந்து அங்கே சேர்றாங்க. அதை தாண்டி வந்து டிஎன்பிசி தேர்வுகளுக்கும் அங்கே சொல்லித் தரப்படுது. ஸோ அது கொஞ்சம் காலமாக ஆக ஆக அது வந்து ஒரு ஹப்பாக மாறிடுது. அது ஹப்பாக மாறினோடனே இப்போது எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கில் அங்கே மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 30,000 மாணவர்களாச்சும் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகுது? அவங்க திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த ஸ்டாலின் அவர்களை பற்றி என்ன நினைப்பாங்க? ஓகேவா? ஸோ தேர்வு எழுந்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு நேர்மையான ஒரு ஆட்சி வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ எப்படி யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ அந்த மாற்றத்தை நோக்கி இளம் தலைமுறையினர் மூவ் ஆகுறாங்க சார். இல்லை மூவ் ஆகிட்டாங்க. ஏன்னா லைக் அவங்களுக்குலாம் ஒரு ஷாக்காக இருக்கும். ஐயோ நாம் வந்து படித்து பணம் கட்டி கஷ்டப்பட்டு கிராமத்துலேருந்து நிறைய மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம என்ன தான் பண்ணாலும் பணம் இல்லாமல் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் நம்ம அரசு வேலைக்கு போகவே முடியாது அப்படியான ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்து வர வச்சிட்டாங்க அந்த அரசு. அவர்களும் வந்து அந்த மாணவர்கள் அந்த மாதிரியான மாணவர்கள் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கிறாங்களா அந்த வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அந்த ஏஜ் குரூப் 30-35 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்களே ஒரு 20,000-30 லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. அவர்கள் எல்லாமே இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா இந்த ஆட்சி சரியில்லை, இது ஊழல் மிகுந்த ஆட்சி. ஸோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக வந்து கவுண்டர் பண்ணுறாரு. ஓகேங்களா? கவுண்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இந்த ஆட்சியில் எதுலேயுமே நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது குறித்து வந்து நேரு அவர்கள் சொல்கிறாரு அப்படி ஒன்று நடக்கலைன்னு. பள்ளிக்கரையிலையும் அந்த மாதிரி சம்பவம் வந்து கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க, ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஆனால் சேகர் பாபு அவர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்தல் நெருங்க இந்த ஆட்சியில் இருக்கிற ஊழல் அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் வந்து சிறைக்கும் செல்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த மாற்றி பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்றது முதல்வர் அவர்களே பண்ணிட்டு இருக்காரு. இந்த நெல் கொள்முதல் பிரச்சனை வரும்போது சட்டமன்றத்தில் துறையினுடைய அமைச்சர் வந்து 28 மெட்ரிக் டன் தான் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளிடம் வந்து கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுதான் திரு எடப்பாடி அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பேசின ஸ்டாலின் வந்து நாங்கள் 42 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருப்பார். ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றி பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் சார்? இல்லை, இந்த ஆட்சியில் வந்து அரசு அதிகாரி ஒரு கருத்து சொல்லுவார். அப்புறம் இந்த பதவியில் இருக்கிற முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக ஆதரவாக ஒரு பத்திரிகையாளர் இருப்பாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும், நான் வந்து கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு தெரியும் ஒரு ஏழை விவசாயி நெல் நடுவதற்கு வந்து எவ்வளோ சிரமப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மழை பெஞ்சு நீங்கள் வந்து உழவு ஓட்டணும், சேடை வைக்கணும், நாற்று நட்டு அது வந்து ஒரு 30 நாளுக்கிட்ட வரணும். அதை பிடுங்கிறதுக்கு ஆள், அதை நடுறதுக்கு ஆள், உழவு ஓட்டுறதுக்கு ஆள், அதுக்கப்புறம் களை பிடுங்கிறதுக்கு ஆள், அப்புறம் அதை அறுக்கிறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெல்லுலேருந்து 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 50,000த்துக்கு மேலே அது கூலி வேலைக்கே போயிடும். ஸோ மீதி காசு தான் வந்து உங்களுக்கு லாபமாக வரும். ஸோ அப்படியான ஒரு தொழில் அது ரொம்ப ரிஸ்க்கான தொழில். விவசாயத்தில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி புயல் மழை வெள்ளம்லாம் வருது இல்லை, அப்படி வரும்பொழுது அந்த பயிர்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்படும். இப்போ தஞ்சாவூரில் என்ன இருந்ததுன்னா அறுத்து நிறைய பேர் வந்து அந்த கமிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க, அந்த கொள்முதல் நிலையங்களில் சென்டர்னு சில ஊரில் சொல்லுவாங்க, சில ஊரில் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வைக்கிறாங்க. அங்கே வச்சோடனே அந்த ப்ராசஸ் விற்கிறதுக்கான ப்ராசஸே 2-3 நாள் ஆகும். என்னென்னா அதை போய் செக் பண்ணுவாங்க, நெல்லோட தரத்தை செக் பண்ணுவாங்க, ஈரம் இருக்கான்னு பார்க்காங்க, இல்லைன்னா கலப்படம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்பொழுதே அதை பார்த்து எடை போட்டு விற்கிறதுக்கே 2 நாள் ஆகும். அப்படி ஆகும்பொழுது அந்த நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, முளைஞ்சிடும். இது ஒரு பக்கம். அறுவடைக்கு தயாரான நெல் ஒரு பக்கம் இருக்கும். அது அறுக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அது முளைச்சிடும். ஓகேங்களா? இதை தான் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து ஒரு பக்கம் உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்து சென்னையில் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு சிட்டி ஃபுல்லாக சுற்றி இங்கெங்கெல்லாம் வெள்ளம் இல்லையோ, இங்கெங்கெல்லாம் மழை இல்லையோ அங்கே சுற்றி பார்க்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? களத்துக்கு போனார், அந்த மக்களை சந்திச்சார், அவங்க படுற கஷ்டங்களை சொன்னார். அதன் பிறகு தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போகிறாரு, மற்ற உதயநிதி போகிறாரு, இவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா ஏழைகளுக்கான ஒரு அரசியல் தலைவர்னால் அது எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார். அது தனியாக நேர்மையாக இருக்கிறார். அவரால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இப்போ நீட் தேர்வு அவரால் விளக்க முடியாது. அவர் என்ன பண்ணார்? 7.5
இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு டிஎன்பிசி தேர்வுகள் வந்து முறையாக நடைபெறவில்லை சார். அதன் பிறகு வந்து அவர் சொல்லவே இல்லை, நீட்டோட ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். அதே போல் வந்து வன்னியர்களுக்கான அந்த சமூகத்துக்கான வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாரு, ஓகேங்களா. அது அந்த சமூகத்திலேருந்து அவங்கள கேட்டாங்க, டிமாண்ட் பண்ணாங்க, கொடுத்தாரு. பட் அது வந்து நீதிமன்றம் வந்து ஸ்டே பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் 8 வழிச்சாலையை வந்து கொண்டு வந்தார். கொண்டு வரும்போதே வந்து எதிர்ப்பு வந்தது, நிறுத்திட்டார். அதே போல் டெல்டாக்கு வந்து மீத்தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார். நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். அப்படி சொல்லிவிட்டு அதிமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு அங்கே போயிட்டு அந்த அந்த படுகையை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். ஸோ இப்படி வந்து தன்னால் சொன்னதையும் வந்து செய்கிறாரு, சொல்லாததையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அவருக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போய் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறார். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தற்போதைக்கு ஒரு சிறந்த அரசியல் தலைவராக, எளிய மக்களுக்கான அரசியல் தலைவராக யார் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அதை நோக்கி அவர் செயல்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.